ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று ஒரு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதனால் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டேன். ஒரு மேலோட்டமாக அனாலிசிஸ் கொஞ்சம் பண்ண பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி டாலர் வந்து கொஞ்சம் கேப் டவுன் பண்ணியிருக்கு. கேப் டவுன் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணும். ஸோ ஓகே, ஒரு 50% தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம என்ன மார்க் பண்ணோம், நேற்று வீடியோ மார்க் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் இந்த ஒரு கேப் மார்க் பண்ணி லிக்விட்டியில் டேக் ஆகிட்டு கொஞ்சம் ரியாக்ஷன் வருது. மோஸ்ட் ப்ராபபிளாக இன்னும் கொஞ்சம் லோவர் சைடில் வந்து பெட்டராக இருக்கும். பட் பாருங்கள், ஓப்பனிங் ப்ரைஸ் கீழே இருக்க வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸில் தான் இருக்கும். அதனால் ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு மேலே போய்ட்டு ஏதாச்சும் இது குடிச்சுன்னா நல்ல ரியாக்ஷன் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து இதுக்கு கீழே இப்போ ஃபார்மல் கேன் கீழே போச்சுன்னா பைக்கில் இருக்கும். இல்லைனா வீக் ஓப்பன் மேலே தான் செல்லிங் போகும். அது வரைக்கும் இந்த ரியாக்ஷன் இல்லை. இப்போ பாருங்கள், ஒரு பெரிய வீக் வச்சு மேலே க்ளோஸ் வச்சு 15 மினிட்ஸ். ஸோ மோஸ்ட்லி டவுன் சைட் மூமெண்ட் வந்து நாளைக்கு வேணால் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வீக் ஓப்பன் வரைக்கும் ஏதாச்சும் பைக்கிங் கிடையாது பாருங்கள். வீக் ஓப்பனிங் மேலே செல்லிங் பார்க்கலாம். ஸோ யூரோ ஜிபிவி வச்சு கேப் அப் ஓப்பனிங். ஸோ நம்ம மார்க் பண்ணிங்களா, இந்த லோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் மேலே கேப் அப் கொடுத்துருக்கு. ஸோ கேப் அப்லாம் நம்ம மோஸ்ட் ப்ராபபிளாக என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி வீக் ஓப்பனிங் தான் ரைட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கேப் அப்னால் கொஞ்சம் இன்ஜஸ் ஆகுங்க. இன்சைட் கேன் ஃபார்மேஷன் நம்ம கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். மோஸ்ட் ப்ராபபிளாக இந்த ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது ஒரு ஆர்டர் பிளாக்காக இருக்குது. ஸோ 2 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக் மாதிரி இருக்குது. இங்கே இந்த லோவர் கிளிக்னா இது லிக்விடிட்டி மார்க் பண்ணுறோம். ஸோ யூரோவில் வந்து இந்த லெவல்ஸ்க்கு கீழே கிடைக்குமான்னு தெரியல. வேணும் இந்த ஃபீச்சர் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இது ரவுண்ட் சேனல் 15 மினிட்ஸில் வந்து அங்கே கிடச்சிது. ஸோ இந்த ஜோன்ஸ் வரைஞ்சிக்கலாம். இதோட டிமாண்ட் ஜோன்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஸோ இது இங்கே இருக்கிற இதுதான் லிக்விடியாக இருக்கும். ஸோ லிக்விடி வந்து இங்கே மார்க் பண்ணுறோம். இங்கே லிக்விடி இருக்கும். இது கீழே லிக்விடி ஃபுல் லிக்விடி இருக்கிறது கீழே. ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் இங்கே வந்ததுக்கப்புறம் பைக்கிங் பார்த்தா நல்லா பைக்கிங் இருக்கும். ஸோ பைக்கிங் பார்த்து பெரிய டார்கெட்லாம் பார்க்கலாம். ஸ்விங் ப்ரைஸ் மட்டும் இதுக்கு முன்னாடி ஃபார்மல் ஸ்விங் ப்ரைஸ் மட்டும் டார்கெட் வந்து பார்க்கலாம். ஜிபிபி. ஸோ இது மோஸ்ட் இது கேப் இல்லை. ப்ரீமியம் ஓப்பனாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் ஜோன்ஸ் நல்லா இருக்கும். ப்ரீமியம் ஜோன்ஸ் மார்க் பண்ணியாச்சு. மோஸ்ட் ப்ராபபிள் வந்து வரும். ஓப்பனிங் ப்ரீமியம் ஜோன்ஸ் ஓப்பனாக இருக்குது. மேலே ட்ரேட் ஆகுது ஜிபிபி. ஸோ ரொம்ப டிஸ்கவுண்ட்ஸ் லெவல்ஸ் வரும்னு தெரியல. ஸோ அதனால் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் இங்கே இந்த டே ரேஞ்ச் வரைக்கும் மார்க் பண்ணுறேன். டே ரேஞ்ச் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த டே ரேஞ்ச் கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கும்போது நம்ம இந்த ஊட்டி லெவல்ஸ் கூட ப்ளே பண்ணலாம். ஊட்டி லெவல்ஸ். ஸோ இங்கே தான் ப்ளே கொடுத்துருக்கு. இந்த ஜோன்ஸ் வெளியே பேர். ஸோ அங்கே லெவல்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஃபைனல்ஸ். ஸோ நோ லெவல்ஸ். இதுக்கப்புறம் ஃபார்ம் ஒரு சின்ன டேப் ஃபார்மேட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஹைலை கிரியேட் பண்ணிச்சுன்னா அந்த ஸ்மால் டேப் வந்து ஒரு லிக்விட் கன்சிடர் பண்ணி வீக் ஓப்பன் வந்து பைக் பண்ணலாம். வீக் ஓப்பன் இன்னைக்கு பெர்சென்ட் எவ்வளோ வந்து பைக் பார்க்கலாம். ஸோ ஆல்வேஸ் கேப் ஓப்பன். ஓகே, 1 ஹவர் பார்க்கலாம். 1 ஹவரில் ஸோ ஸ்லோவாக ஆகுது. ஸ்லோவாக மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி வீடிங் இருக்கும். இன்டர்னல் ஆச்சு ஒரு 5 மினிட்ஸில் சின்ன பிரேக் மாதிரி கொடுத்தா எப்படின்னா இது வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் லோவாக இருக்குது. ஸோ இது வந்து வீக் லோஸாக இருக்கும். மேலே க்ளோஸில். ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் கீழே நல்லா ப்ராமினெண்ட் ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சுன்னா கன்ஃபார்ம் நம்ம இந்த இயரில் டார்கெட் பண்ணலாம். ரெண்டு லெவல்ஸ் மார்க் பண்ணிடலாம். இது ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ என்ஜியில் பாருங்கள், என்ஜி ஓப்பன் ப்ரீமியம் ஓப்பனாக இருக்குது. ஸோ ப்ரீமியம் ஓப்பனாக வெயிட் பிடிக்கும் பார்ப்போம். ஸோ லெவல்ஸ் இருக்கான்னு பாருங்கள். வெயிட் பிடிக்கும். ஓகே, கேப்பில் 50% வரைக்கும் வருதான்னு பாருங்கள். ஸோ இந்த ஃபீச்சர் மார்க் பண்ணுறேன். சாரி, இந்த ஃபீச்சர் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த ஜோன்ஸ் கீழே வந்து ரிவர்ஸ் பண்ணிச்சுன்னா வீக் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் டார்கெட் ஆகும். செகண்ட் டார்கெட் இந்த லிக்விடிட்டி வந்து டார்கெட் பண்ணலாம். மேலே டார்கெட்லாம் இந்த லிக்விடிட்டியை டார்கெட் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக இருக்க போது யூஎஸ்டி பேஸில் கொஞ்சம் வந்து நம்ம ஃபஸ்ட் ஆஃப் செல்லிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பைக் வாங்கணும். ஸோ கேப் ஓப்பன் பண்ணது பேஸில் கொஞ்சம் காஷியஸாக இருக்குது. ப்ரீமியம் ஓப்பன் பண்ண பேஸில் கொஞ்சம் பார்த்து எடுத்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளான ட்ரேட்ஸாக சின்ன ட்ரேட்ஸ் எடுத்திங்கன்னா பெரிய ஆப்ஷனாக இருக்கும். ஸோ யூஜிபிஐ டிமாண்ட் ஜோன்ஸில் இருக்குது. ப்ரீமியம் ஓப்பனாக இருக்குது. ப்ரீமியம் ஸ்மால் கேப் தான். ஸோ ப்ராப்ளம். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணுறேன். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ ஓப்பனிங் ரவுண்ட் இங்கே ஓப்பனாக இருக்குது. ஓகே, ஓப்பன் ஆகிட்டு 1 ஹவரில் கீழே ஒரு லேட்டஸ்ட் இருக்கான்னு பாருங்கள். ஸோ யூஜிபிஐ போய் ஒரு ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்க தான் செய்யுது. 5 மினிட்ஸ் பார்க்க பண்ணணும். யூஜிபிஐ. ஸோ ஓகே, இப்போ நல்ல லெவல்ஸில் இருக்குது. இது கீழே பார்க்க ஒரு ஆர்டர் இருக்குது. அது டயர்ட் தான் போயிருக்கு. ஸோ இங்கே ஒரு லெவல்ஸ் இருக்குது. இது கன்ஃபியூஷன் இருக்குது. சாரி, மேலே நல்லா பிரேக் கொடுத்துட்டு வருது. 5 மினிட்ஸில் பாருங்கள். இந்த வருஷம் பிரேக் கொடுத்துட்டு திரும்பி இந்த ரியாக்ஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது கீழே போய்ட்டு ரியாக்ஷன் கொடுத்துன்னா சின்ன ஸ்மால் டார்கெட்ஸ் பாருங்கள். ஸ்விங் நைஸ். அந்த மாதிரி மண்டிங்கிறதுல கொஞ்சம் காஷியஸாக இருங்க. ஸோ டிமாண்ட் ஜோன்ஸ் ட்ரா பண்ணி நான் நினைச்சேன். ஸோ டிமாண்ட் ஜோன்ஸ் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ஓப்பன் ஆகி கொடுப்பேன். ஜிபி டைம் ஓப்பன் ஆகிட்டு ஹைட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் எப்படி போகும் தெரியல. நல்லா டீப்பாக லெவல்ஸ் வந்ததுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுவேன். நீங்கள் பெரிய எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து ஸோ மோஸ்ட்லி ஹை எக்ஸ்பெக்ட் பண்ண கொஞ்சம் டைம் இருக்கும். ஜிபியில் மோஸ்ட் இந்த லெவல்ஸ் மார்க் பண்ணுறேன். இந்த லெவல்ஸ் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் ரியாக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிற பட்சத்தில் நம்ம இந்த ஐஆர் வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். 15 மினிட்ஸ் லெவலில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீக்கில் எல்லாம் யூஸ் பண்ணி லோக்கலிட்டாக தான் பார்க்கலாம். ஸோ யூரோ ஜிபியும் நம்ம பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறது அந்த பெனிஃபிட்டாக இருக்கும் தெரியல. மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ இங்கே பாருங்கள், யூஎஸ்டி ஜிபி கேப் டவுன் பண்ணுங்க.
மேலே வர ட்ரை பண்ணுது. ஸோ இந்த கேப்லாம் வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணும் ட்ரெண்ட்ஸை. ஸோ நீங்கள் லாங் கன்சல்டேஷன் போட்டு நாளைக்கு ஏதாச்சும் இந்த சோன்ஸ் இருக்கிற டிமாண்ட்ஸ் இங்கே அதுக்கப்புறம் தான் செல்லிங் பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம செல்லிங் இங்கே பார்க்குறது ஒரு ரிஸ்கான விஷயம். மோஸ்ட்லி வீக் ஓப்பன் கீழே போச்சுன்னா அங்கேருந்து 1 hour ரிஜெக்ஷன் ஆகிடும். பிகாஸ் இது 5 minutes 15 எடுத்திங்கன்னா கன்ஃபார்மாக ஃபேக். இது வந்துட்டு திருப்பி அதே டேரக்ஷனில் போச்சு. அந்த சைடு 1 hour நல்லா டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். கீழே போயிட்டு நல்லா பெரிய வீக் வச்சுட்டு மேலே க்ளோஸ் வச்சுன்னா மட்டும்தான் நம்ம இந்த சப்ளை சோனுக்கு ட்ராவல் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது சாரி இந்த சாரி நம்ம மேலே வந்துட்டு செல் பார்க்கலாம். பார்த்தா இங்கே நல்ல ஒரு கீழே போயிருக்கு. வீக்லி டார்கெட் நம்ம இங்கே வச்சிருக்கோம். வீக்லி டார்கெட் இந்த லோ வரைக்கும் வச்சிருக்கோம். பார்க்கலாம் கொஞ்சம் வருது. இப்போ 6 minutes கொஞ்சம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம பிளான் பண்ணி லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மற்ற எல்லாத்தையும் டேட் பண்ணிவிட்டு ஓகே நல்லா செல்லாக இருக்குது சார். ஸோ இப்போதைக்கு இது ஒரு டிமாண்ட் சார் இருக்குல்ல டிமாண்ட் சார் இல்லையா. ஸோ இதோட லிக்விடிட்டி வந்து இங்கே இருக்கும், இங்கே இருக்கணும். ஸோ இது வந்து ஹை ப்ராபபிலிட்டி ஜோன்ஸ். பிகாஸ் இங்கே வந்து ஹை ரேட் பண்ண முடியல. ஸோ இது வந்து கன்ஃபார்மாக ஈஸியாக வச்சுக்கிற சான்சஸ் இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது, இங்கே எவ்வளோ டபுள் பாட்டமில் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே வந்து லிக்விடிட்டி இருக்கும். இதுக்கு 50% பார்க்கலாம். இந்த கேண்டலோட 50% டார்கெட்ஸ் பார்க்கலாம். ஸோ லார்ஜ் டவுன் சைட் கேண்டில் இருக்குது. ஸோ மேலே ப்ராபபிள் ரெசிஸ்டன்ஸ் தான் இங்கே ஃபார்ம் வச்சுங்களா. ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆன ஆர்டர் பிளாக் வந்து இதுவாக இருக்கும். உங்களுக்கு இதுவாகும் பிரேக்கப் பிளாக்காக ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் கான்ஃபரன்ஸ் எடுத்துகிட்டு இங்கே வச்சுன்னா நல்ல செல் பார்த்துட்டு இதோட 50% இந்த வந்து டாட்டர் லைனாக மார்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜோன் டார்கெட் பண்ணும். ஸோ இங்கே போய்ட்டு இங்கே வந்துட்டு ஸோ இதோட லிக்விடிட்டி ஸோ இங்கே டார்கெட் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் போது யூஎஸ்ஐ மொபைல் ஒன்லி செல்லிங். ஓகே இது பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு பார்க்கணும். ஸோ கோல்டு வந்து நம்ம பையிங் தான் இது பண்ணிட்டு இருந்தோம். பட் பையிங்க்கு நல்ல ஒரு டீப்பான ரிலேஷன் போயிட்டு தான் வருது. ஸோ இங்கே பார்க்கலாம். பட் நம்ம நேற்று வந்து இந்த லிக்விட் வரைக்கும் போயிட்டு வந்தால் பெட்டராக இதுவாக இருக்கும் பார்த்தோம். பட் இங்கே கேப் நியூஸ் ஒரு கேப் கொடுத்ததுனால நம்ம ஹை ஐஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஹை ஐஸ் ஸோ ஓகே மோஸ்ட்லி வந்து நம்ம கோல்டில் ட்ரை பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பிகாஸ் நம்ம புலிஷாக அந்த சோன்ஸ் வந்து இதுக்கும் வந்துச்சு. பட் இந்த ஸ்விங்ஸ் வந்து எடுக்கலாம் கூட நான் வந்து செல்லிங் இருக்கிறது ரொம்ப அவாய்ட் பண்ண யோசிப்பேன். பிகாஸ் இங்கே வந்து கோல்டு வந்து மோஸ்ட்லி ஒரு சைட் வேஸ் போட்டுட்டு அப் சைட் போக ட்ரை பண்ண சான்சஸ் பார்க்கும். ஸோ இன்னைக்கு டீல ஏதாச்சும் ஒரு சோன்ஸ் புதுசாக ஏதாச்சும் ஃபார்ம் ஆச்சுன்னா மட்டும் தான் பையிங் இருப்பேன். அது வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் காஷியஸாக வெயிட் பண்ணி தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். கோல்டு பொறுத்த வரைக்கும் சில்வர் பார்க்கலாம். சில்வர் நல்ல டிமாண்ட் சோன்ஸில் வந்துருக்கு. இது ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கு. ஸோ சில்வர்லையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சில்வர் வீக் ஓப்பன் மார்க் பண்ணுறேன். ஓகே இதில் ரேட் பண்ணிடலாம். ஸோ வீக் ஓப்பன் ப்ரீமியம் ரேட் இருக்குது. ஸோ கோல்டு வந்து நம்ம வந்து காஷியஸாக இருந்துட்டு அப்புறம் போய் பார்க்கணும். பட் அந்த காஷியஸாக இருக்க டைம் சில்வர் வந்து நல்ல செல்லை வச்சு பார்க்கணும். ஸோ சின்ஸ் ஆர்டர் பிளாக் டேக் ஆகிட்டு இப்போ என்ன பார்க்கணும்னா 5 minutes ஒரு கன்ஃபார்மான ஒரு பிரேக் ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பார்க்கணும். டவுன் சைடில் இப்போ வரைக்கும் இந்த ஒரு பிரேக் கொடுக்கல. வீக் வச்சு க்ளோஸ் வச்சு ஒரு ப்ராமினெண்ட் டவுன் சைட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அப் சைடு ஏதாச்சும் ஜோன்ஸ் கிடச்சுன்னா நம்ம செல்லிங் பார்க்கலாம். பட் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்லாம் நல்லாவே செல்லிங் இல்லை. இந்த டவுன் சைட் மூவ்மெண்ட் கூட ஒரு பையன் செல் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த வீக் வச்சு கீழே வந்ததுக்கப்புறம் பையிங் ஆப்ஷன் பாருங்கள். சில்வரில் இந்த ஆர்டர் பிளாக் செல் பண்ணால் பார்த்து யோசிச்சிருந்தோம். பட் இந்த செல்லிங் வந்து நல்லா ப்ராமினெண்ட் ஆகல. ஸோ இந்த புலிஷ் கேண்டில் முன்னாடி ஃபார்ம் ஆகும். இந்த கன்சல்டேட் கேண்டில் இல்லைங்களா, அது ஒரு ஜோன்ஸை மார்க் பண்ணுறேன். டிமாண்ட் ஜோன்ஸை மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துச்சுன்னா நல்ல பைக் கிடைக்கும் சில்வரில். இங்கே ஃபஸ்ட்டு ஜோன்ஸ் இங்கே வந்து ரியாக்ஷன் பண்ண பெரிய கேண்டில் வந்துச்சுன்னா வீக் ஓப்பன் வந்து பை டில் $79.5 $79.5 வரைக்கும் பார்க்கலாம். BTC நம்ம வந்து கீழே போயிட்டு வெயிட் பண்ணலான்னு பார்த்தோம். பட் அது மேலே போயிடுச்சு. இவ்வளோ வந்து கிட்ட இந்த ஜோன் டச் பண்ணாமல் போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் டெய்லி டைம் ஃப்ரெண்டில். ஸோ நியூவாக இதெல்லாம் கொஞ்சம் லாக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஜோன்ஸ் இன்டாக்டாக தான் இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். ஸோ இது லாக் எடுத்துகிட்டு இன்னைக்கு டே ஓப்பன் மார்க் பண்ணுறேன். இன்னைக்கு டே ஓப்பன் அரௌண்ட் ப்ரீமியம் நினைக்கிறேன். வெறும் பார்த்துக்கலாம் ப்ரீமியம் ஓப்பன் இருக்குது. டிஸ்கவுண்ட்ஸ் வரல. ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் வந்துட்டு போனால் நல்ல பையாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில் இல்லைங்களா, இந்த ரெட் கேண்டிலுக்கு கீழே போயிட்டு மேலே வந்துருக்கு. ஸோ இதோட இது ஜோன்ஸோட ஹைஸ் வந்து ERலாம் இருக்கும். ஸோ இன்டர்னலாக ஏதாச்சும் ஈக்குவல் லெவல் கிடச்சின்னா பையிங் பார்க்கறது நல்லா ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அது இப்போ பாருங்க நல்லா ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த ஃபீஜில் ரியாக்ஷன் கொடுத்துட்டு போது மேலே எப்படி ஆர்டர் பிளாக் எதுவும் இல்லை. ஸோ இது ஒரு ஈஸி டார்கெட் இருக்கும் 77,500. இதுக்கு மேலே ஒரு 70,000 ரவுண்ட் நம்பர்ஸ் நல்லா சார் 1000 பாயிண்ட்ஸ் இங்கே நல்லா ரியாக்ஷன் கொடுக்குறது வச்சுட்டு இந்த டவுன் சைஸ் வந்து எடுத்துகிட்டு மேலே வருது. ஸோ இங்கே ஈஸியான டார்கெட் சார் 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்க்கலாம். இந்த கொடுக்குது. ஸோ இது வந்து பாருங்கள் இது நல்ல லெவல்ஸாக இருக்குது. இல்லை ஒரு டீப்பரான லெவல்ஸ் போகணும்னா இந்த லெவல்ஸ் எடுக்கலாம். இந்த ஜோன்ஸ் பார்க்கலாம். இது ஒரு 5 minutes அப்புறமா இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வீக் ஓப்பன் தான் பே பண்ண முடியும். இல்லை இங்கே ஸ்ட்ரக்சர் பிரேக்கே கொடுக்காமலே ரிஜெக்ட் கொடுத்துட்டு சைட் வேஸ் போட்டுச்சுன்னா இது கீழே இல்லைங்களா டீப்பரான லெவல்ஸ் வந்ததுக்கப்புறமே பை பண்ணுவேன். ஸோ நோ ஹரி நோ பை. தெரியுமா நல்லா ஜோன்ஸ் வந்துட்டு போயிருக்கு. இங்கே இருக்குங்களா இங்கே ஃபேர் வேலைக்கு வந்துட்டு டேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரியாக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த வீக் இருக்குங்களா இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா புலிஷன்ஸ் பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம எந்த ஒரு இதுவும் பார்க்க மாட்டோம். இங்கே ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணிங்கன்னா சரி நமக்கு கரெக்டாக டிஸ்கவுண்ட்ஸ் இப்போ வந்துருக்கு. டிஸ்கவுண்ட்ஸ் வரைக்கும் வந்துட்டு தான் போய் இங்கே விற்க வச்சுட்டு அந்த ஸ்டாப்ஸ் எடுத்துட்டு திருப்பி யூட்டன் போகுது. மோஸ்ட் ப்ராப்ளம் இது வீக் ஹையாக தான் நினைக்கிறேன். வீக் ஹை ஸோ BTC வந்து பையிங் இருக்கனால இதையும் வந்து பையங்க பார்க்கலாம். இது ஒரு மார்க் பண்ணுறேன். டைம் முன்னாடி பார்த்துக்கலாம்.
M5ல இந்த எஃப்ஜி இருக்குங்களா, இது வரைக்கும் நல்லா ஜோன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே டபுள் டாக் இருக்குது, அதுக்கு மாதிரி லிக்விடிட்டி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஓப்பனிங் ப்ரைஸ் கீழே வந்துச்சுன்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். ஓப்பனிங் வீக். ஸோ மோஸ்ட்லி டாலர் ஒன்று வீக்காக இருக்கும், டக்குன்னு எல்லாமே ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஸோ வீக் ஓப்பன் கிட்ட வந்து நல்லா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஜோன்ஸாக இருக்கும். ஸோ பிடிசி மாதிரி ஜோன்ஸ் சைட்வேஸ் தான் போட்டுருக்கு. நல்லா ஜோன்ஸ் வீக் ஓப்பன் கீழே வந்ததுக்கப்புறம் பாருங்கள். ஸோ இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணுறேன். இது கீழே இருக்கும். இது வந்து எமர்ஜென்சி எல்லாம் மார்க் பண்ணிருக்கேன். பட் அது கீழே போயிட்டு வரணும். மோஸ்ட்லி இது ஒரு 5000 மார்க் பண்ணுறேன். 5000 இந்த 5000 எடுத்துச்சுன்னா எடுத்துகிட்டு போச்சுன்னா இது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பண்ணிவிட்டு ஹைஸ் தான் இருக்கும். ஹைஸ் எங்கே இருக்குது பாருங்கள், பெரிய லெவல்ஸ் தான் இருக்குது மேலே. ஓகே, ஒரு 60 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது தெரியுமில்ல. ஸோ நல்ல லெவல்ஸ் பிடிசி நல்ல லெவல்ஸ் பிகாஸ் மாதிரி விஷயம் போய் கொடுத்துருக்கோம். திருப்பி இந்த ஜோன்ஸ்க்கு வரதுக்கு சான்சஸ் மோஸ்ட்லி லோவாக தான் இருக்கும். பாருங்கள், இதில் வந்து நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இதில் இதுக்கு மேலே ஸ்ட்ரக்சர் பிரேக் வச்சதில் மட்டும் ஆப்ஷன் பாருங்கள். சரிங்களா? ஸோ சிம்பிளாக ட்ரை பண்ணலாம். பார்த்து அனலைஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.